இன்றைக்கி டே 1 ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்கில் என்ன நடந்துச்சுங்கிறத குவிக்காக ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெவில்ஸை கூப்பிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு 3 ஏஞ்சலை சூஸ் பண்ணணும். அந்த 3 ஏஞ்சலை பொறுமையை இழக்கவோ அழ வைக்கவோ இல்லைன்னா அவங்கள வந்து கோவப்படுத்தவோ செய்யணும். இது செஞ்சிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் செய்யும் போதும் அவங்களுக்கு நாங்கள் ஆளுக்கு 3 ஸ்டார் கொடுத்துருப்போம். அதில் ஒரு ஸ்டாரை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக யார் நிறைய ஸ்டார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பிக் பாஸ். ஸோ டெவில்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இந்த டாஸ்க் கேட்டு. அண்ட் ஆல்சோ ஏஞ்சல்ஸ் தான் எல்லா வேலையும் செய்யணும், டெவில்ஸ் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்புறம் டெவில்ஸ்க்கு வந்து எந்த ஈவி இறக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, கருணைன்னு ஒன்று இருக்கவே கூடாது. எந்த லெவலுக்கு வேணால் அவங்க போய் அவங்க வந்து ஏஞ்சல்ஸை இரிட்டேட் பண்ணலாம். இதுதான் டெவில்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கான ஃபஸ்ட்டு 3 ஏஞ்சல்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிடணும்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஏஞ்சல்ஸை கூப்பிட்டு ஆளுக்கு 3 ஸ்டார் கொடுத்துட்டு டெவில்ஸ் அவங்கள எவ்வளோ வேணால் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து சிரிப்போடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லோரும் கலந்து பேசி பவித்ராவை சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக யாருன்னா சத்யா, பவித்ரா அண்ட் அன்ஷிதா, இவங்க 3 பேரையும் சூஸ் பண்ணுறாங்க. முதல்ல ஆனந்தியை எல்லோரும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனந்தியை விட பவித்ரா உடைக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவித்ரா, சத்யா அண்ட் அன்ஷிதா தான் அவங்க செலக்ட் பண்ண 3 பேர். அன்ஷிதாவை வந்த உடனே தர்ஷிகா அவங்க தலையில் குப்பை கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா அன்ஷிதாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அன்ஷிதாவை வந்துட்டு தர்ஷிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்ஷிதா கோவப்பட்டு கத்துற வரைக்கும் ஜெஃப்ரி வந்து தோப்பு கர்ணம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி 130 தோப்பு கர்ணம் போடுற வரைக்கும் அன்ஷிதா பொறுத்துட்டு அதுக்கப்புறமா அன்ஷிதா கத்துறாங்க. ஸோ அன்ஷிதாவோட ஒரு ஸ்டார் கிடச்சிருச்சு தர்ஷிகாவுக்கு. ஜெஃப்ரி தோப்பு கர்ணம் போடும்போதே சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வந்துட்டு இது ரொம்ப தப்பு, இதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகுது. ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணதுனால தர்ஷிகாவுக்கு வந்து சௌந்தர்யா மேலேயும் ஜாக்லின் மேலேயும் பயங்கரமாக கோவம் வருது. டெவிலோட வேலையை பண்ண விடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பவித்ரா அந்த டால் டாஸ்க்கை வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ணுறதுல பவித்ரா உடஞ்சி ஒரு இதை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா மஞ்சரி வந்துட்டு பவித்ராவை பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்குறாங்க. பவித்ராவுக்கு முட்டை எடுத்து 3 முட்டை எடுத்து வாயில் உடச்சி ஊற்றுறாங்க. வாய்க்குள்ளேயே எங்கேயோ வச்சுட்டே இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் பவித்ரா உடையவே இல்லை. அதுக்கப்புறமா பவித்ராவுக்கு ஃபேஸை வந்து முட்டையை வச்சு துடைக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்கு சாப்பிட்டுப்பியான்னு மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இது அவ்வளோமே பண்ணுறாங்க. நம்ம சாச்சனா எல்லாத்துக்கும் மேலே ஒருபடி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்குறாங்க. சாச்சனா ஆனந்தி வாயில் முட்டையை உடைச்சி ஊற்றுறாங்க. சாச்சனா ஆனந்தி வாயில் முட்டையை உடைச்சி ஊற்றி அந்த முட்டையை வந்து கீழே சிந்திடுது. ஆனந்தி துப்பிடுறாங்க. அதை எடுத்து திரும்ப ஆனந்தி வாயில் வைக்கிறாங்க. அதை பார்த்து அன்ஷிதா பயங்கரமாக பிரேக் டவுன் ஆகிடுறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க, கீழே விழுந்த முட்டை எடுத்து அவள் வாயில் வைப்பியான்னு அன்ஷிதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ எகெயின் அன்ஷிதா தீபக் கிட்ட ஒரு ஸ்டார், திரும்ப சாச்சனா கிட்ட ஒரு ஸ்டார், இப்படி ரொம்ப சூஸ் பண்ணுறாங்க. அன்ஷிதா அழுறதை பார்த்து ஆனந்தி அழுறாங்க. ஆனந்தி அழுதுகிட்டு திரும்ப போய் சாச்சனா இன்னொரு ஸ்டாரை பிடுங்கிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆனந்தி கிட்ட வந்து ஸ்டார் வாங்கக்கூடாது. ஏன்னா ஆனந்தி வந்து சாச்சனாவோட டார்ச்சரில் அழலை, அவங்க அன்ஷிதாவை பார்த்து எழுதாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு யாரை வேணால் அழ வைக்கலாம், எல்லாருக்கிட்டேருந்து ஸ்டார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவை முத்துக்குமரனும் அருணும் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. முத்துக்குமரன் போயிட்டு சத்யா கிட்ட நீ எல்லாம் 60 நாள் எதுக்கு இருந்த, வேஸ்ட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, நீ வந்து ஒன்றுமே பண்ணாமல் 60 நாள் இருந்துட்ட, மற்றவங்களாம் எலிமினேட் ஆகி போகிறப்போ உனக்கு குத்தலையா அப்படி இப்படின்னு பயங்கர மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாரு. பட் சத்யா உடையவே இல்லை. ராணவ் வந்துட்டு சத்யா உடஞ்சிட்டான்னு ஒரு பொய் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லி சத்யா கிட்டேருந்து ஒரு ஸ்டாரை பிடுங்கிடுறாரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் சாச்சனா வந்து இன்னும் ஓவர் போர்டாக போய் ரம்யா வாங்கி கொடுத்த 14,000 ரூபாய் பேண்ட்ஸு, யாரோட பேண்ட்ஸ்னால் சத்யாவோட பேண்ட்ஸு, அந்த பேண்ட்ஸ் எடுத்து கிழிச்சிடுறாங்க. ஸோ ஒரு சத்யாவோட ஷர்ட் எடுத்து கிழிக்கிறாங்க. கிழிக்கிறதுக்கு வந்து பிளான் போட்டது சாச்சனா, அப்புறம் கிழிச்சது வந்து ராணவ், 2 பேரும் சேர்ந்து கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யாவோட ஒரு காஸ்ட்லி ஷூஸை சாச்சனா வந்து உடைக்க போகிறாங்க. அதை அருண் வந்து காப்பாற்றிடுறாரு. மீன்வேல் என்னென்னா தர்ஷிகாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. ஸோ ஜாக்லின் வந்து பயங்கரமாக இப்படி தான் பேசுவேன்லாம் சொல்ல போய் கடைசியில் தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்லினை இது என்னடி உங்கள் அப்பா வீடா, அப்படி தான் பேசுவேங்கிற, என்னை பைத்தியம்லாம் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா கோவப்படுறாங்க. கோவப்பட்டவுடனே அவங்க அப்பா வீடை நீ எப்படி, அவங்க அப்பா பற்றி நீ எப்படி பேசுவா, அவளுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து தர்ஷிகாவை தள்ளி விடுறாங்க. அது மாதிரி ஃபிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி போகுது. கடைசி எல்லோரும் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. ஸோ கடைசியாக வந்து யாரோ ஒருத்தருக்கு ஜெயில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க.
அதுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து ஓட் பண்ணும்போது சௌந்தர்யா தான் செலக்ட் ஆகுறாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வருது. ஜாக்லின் நான் தான் போவே நிற்கிறாங்க. பேசிக்கலி எல்லாருக்குமே வந்து ஜெயிலுக்கு போய் ஒரு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக சூஸ் பண்ணி ஜாக்லினை அந்த ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் இன்னையோடைய டாஸ்க்கு. இதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இனி நாளைக்கு எகெயின் இது ஸ்டார்ட் ஆகும். சத்யா வந்து செம்ம காண்டில் இருக்காங்க முத்துக்குமரன் மேலே. ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது. சாட்சினாவும் மஞ்சரியும் கொஞ்சம் ஓவர் போர்டாக போனாங்க. தீபக் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லலாம். முத்துக்குமரன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ பவித்ரா ஒரு ஏஞ்சலாக நல்லா பண்ணாங்க. ஆனந்தி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் அன்ஷிதா வந்து தன்னோட பொறுமையை இழந்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேயில் நடந்தது. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.